இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள் 17/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 4:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:48 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில கடினமான சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. வேலைகள் சற்று கடினமாகவும் இருக்கும். இறை வழிபாட்டிற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. வேலைகள் அதிகப்படியாகவும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உடன் பணிபுரிபவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்க தங்க செய்யும். நல்லுறவை பராமரிப்பதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு போதுமானதாகவும் இருக்குங்க. சிலருக்கு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிடவும் வேண்டாங்க. ஆன்லைன் சூதாட்டங்களையும் சரி, பங்கு பரிவர்த்தனைகளையும் சரி, கவனமாக இருப்பதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விடுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நேர்மையாக செயல்படவும் செய்வீங்க. உறவினர்களுடைய விவகாரங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கொடுத்த கடன்களை வாங்குவதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று விருப்பப்பட்டு சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. காரிய தடைகளும் நீங்கும். மனக்கவலைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில விஷயங்களுக்காக நீங்களே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சொந்த பந்தங்கள் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கவனமுடன் இருந்து வேலைகளை முடித்தாலே போதுங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான தைரியமும் ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. தொழில் முறையில இருந்து வந்த அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும்.
குழந்தைகளிடத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்மறையான சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். வாகனங்கள் தொடர்பான பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஆக்கவும் செய்வீங்க. இன்று கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. நன்மதிப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல சிறு ஆரம்ப கால தடைகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்துல நல்லிணக்கமும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடங்கி இருந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இதற்கு சில நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வழிகளை கையாளவும் செய்வீங்க. வேலைக்காக விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காலம் நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே உங்களுக்கான நற்பெயரும் வந்து சேரும். உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய வகையில பணவரவும் இருக்கும். என்று வீட்லயும் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. தாய் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிலையும் பொறுமையை கையாண்டாலே போதும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்களே முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களிலும் நடத்தையிலும் நிதானத்துடன் இருந்தாலே போதும். தொழில் தொடர்பாக விரைவாக முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய சிறப்பான அணுகுமுறையின் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல அமைதியான போக்கும் இருக்கும். சேமிப்புகள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். எதிர்பார்த்த சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்பத்துல பிற உறுப்பினர்கள் இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்புகளை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிட்டு சில தீர்வுகளையும் தருவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில நல்ல நண்பர்களுடைய ஆலோசனையினால ஆன்லைன் வர்த்தகங்கள்ல லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய வியாபாரத்திற்கு உதவிகளும் செய்வீங்க. உயர் படிப்பிற்காக வெளிநாட்டில இருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அரசு கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணினித்துறை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். சில நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உடன் பிறந்தவர்களிடத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறு பேசிய சக ஊழியர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இப்பொழுது வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் தொடர்பாக மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதில இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும் குறையும். அமைதியும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில சிறு மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கவனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. யதார்த்தமாகவும் செயல்படுவீங்க. சூழ்நிலைகளை அமைதியாக கையாளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய முன்ஜாக்கிரதையின் காரணமாக சில லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சிறந்த அணுகுமுறையின் மூலமாக குடும்ப மதிப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலைகளை அதிக சிரத்தையுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நேர்மையான நடவடிக்கைகளினால பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பைனான்ஸ் தொழில நேர்மையாகவும் இருப்பீங்க. சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர செலவுகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரணையாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய சில அனாவசிய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாமன் வழி தரப்புல இருந்து தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இன்ஜினியரிங் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்களை குறைத்து கையிருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. நேர்மறை சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எந்த துறையாக இருந்தாலும் அதுல சாதகமான சூழலும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்துல முன்னேற்றமும் உண்டாகும். காதல் உறவும் சாதகமாகவும் இருக்குங்க. பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கையாள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறு சிறு ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்கள் கிட்ட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல என்று முடிந்த அளவிற்கு அமைதியா பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். செலவுகள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மிதமாகவும் இருக்கும். சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகியும் இருங்க. அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்களுக்கு நீங்க பணிந்து செல்லவும் வேண்டாம். மனதில் ஏதாவது ஆசை வார்த்தைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை இழந்துவிடவும் வேண்டாம். இன்று மற்றவர்கள் இடத்துல வாங்கி இருந்த பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். ஆனாலும் வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்தும் பேசுங்க.
கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கியும் தருவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சில விஷயங்கள்ல நீங்க திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். யாரையும் எளிமையாக நம்பி இருக்கவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறவும் சொல்வாங்க. எச்சரிக்கையுடன் பேசுவதும் நல்லது. என்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்தினரிடமிருந்து நல்பெயரையும் பெற்றுவிடலாம். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில திட்டமிட்டு இருந்த வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல புதிய உயரங்களையும் தொடவும் செய்வீங்க. பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. எதிலும் என்று கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். போட்டி செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. மிதவேகமாக செல்வதும் நல்லது. வித்தியாசமான சில கற்பனைகளினால ஒரு விதமான சோர்வுடனும் இருப்பீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:48 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு இன்று சுமூகமான நாளாகவும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியில திருப்திகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளையும் மனதில் இருக்கின்ற கவலைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் என்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திர தன்மையுடனும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சில போட்ட முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட இடங்களை இப்பொழுது நல்ல லாபத்துடன் விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். ஐடி வேலையில இருக்கிறவங்க இன்று அர்ப்பணிப்போடும் வேலைகளையும் செய்வாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவாங்க. பொன் நகைகளை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று படிப்பிலையும் சரி வீட்டு வேலைகளிலும் சரி பிள்ளைகள் என்று கெட்டிக்காரத்தனமாகவும் இருப்பாங்க. உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையான மனதை புரிந்தும் கொள்வாங்க. கேட்ட உதவிகளும் செய்தும் தருவீங்க. எதிர்பார்த்த அளவு பணமும் கையில இருக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். லாபத்தினை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழி நடத்தவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க.
வியாபாரத்துல வேலையாட்களும் பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். புதிய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை பற்றி புரிதல்களும் உண்டாகும். உடன் பிறப்புகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கலை சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நீங்கள் செய்யும் வேலைகளுக்காக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவின் மதிப்பை அறிந்தும் செயல்படுவீங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல அன்புடனும் காதலுடனும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இன்று பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாங்க. அதற்கான உதவி தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. மன சோர்வும் நீங்கும். சில வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல அரசு துறையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதனால அவ்வப்பொழுது மன சோர்வாகவும் உணர்வீங்க. வெளிநாடு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுதலாங்க. திட்ட மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. உறவினர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. ஊழியர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கசப்பு உணர்வுகளும் மாறும். குழந்தைகளுடைய மனமறிந்து பேசவும் செய்வீங்க. வியாபார இடையூறுகளை எல்லாமே விலகவும் செய்வீங்க. விரும்பிய வேலைகளை தாமதமானாலும் முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் நீங்கி இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல உடன் இருப்பவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் இழுபறி ஆனாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். பணியிடத்துல அதிகாரத்தை பெறவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். புத்திசாலித்தனத்தினால வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகஸ்தல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறவும் செய்வீங்க. சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். கால்நடைகள் பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். வியாபாரத்துல உள்ள போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில சாதகமான சூழ்நிலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள்ல கூடுதலான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. சில நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. குடும்பத்தில இருந்து வந்த சங்கடங்களை சாதுரியமாக விளக்கவும் செய்வீங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. இதனை சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எப்பொழுதோ வாங்கி போட்ட வீட்டு மனையில இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்க நகை திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த தொய்வு நிலையும் மாறும். சில உறவினர்கள் தாமாக முன்வந்து ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில வேலை பார்ப்பவர்கள் துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. வேலையில தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்தை நுணுக்கமாக நடத்தி கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களுக்கு தகுந்த அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை தொடர்பாக சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சில வேலைகளை இப்பொழுது சரியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நிதானமான செயல்பாடுகளின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் மேம்படும். வியாபாரத்துல மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களினால சின்ன சின்ன குழப்பத்துடனும் இருப்பீங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சில கூடுதலான செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுடைய கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்கள் தாய் தந்தைக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பழைய வீட்டில இருந்து புதிய வீட்டிற்கு குடிப்போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய சம்மதத்தோடு இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் வேலை மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான வகையில பயன்படுத்தியும் கொள்வீங்க. மக்களுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேசி ஒரு முடிவை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நியாயமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண தடைகளும் நீங்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சொந்த பந்தங்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலையும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். உங்களுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலை வணிகம் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு முதலீடுகளிலும் பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் கவனமாகவும் இருங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்தும் செல்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. சமநிலையோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்திறன்ல மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சீராகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது.
இன்று உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களை அதிகமாக நம்பி இருக்கவும் வேண்டாங்க. அவர்களினால ஏமாற்றங்களும் இழுபறிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியதாக நம்பிக்கொண்டு இருந்த ஒரு செயல் தாமதமாகி தங்க முடியும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை தேடவும் செய்வீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு எதிராக சிலர் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மற்றவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உற்பத்திக்கு இடையூறாக இருந்து வந்த தொழில் பிரச்சனைகளை எல்லாமே சரியான கோணத்துல பேசி தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலைகள் என்று அதிகமாக தங்க இருக்கும் என்று பணிவாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் பேசுவாங்க. பங்கு வர்த்தகத்துல சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு இடுப்பு வலி மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில செலவுகளும் ஏற்பட்டு திக்குமுக்காடவும் வைக்கலாம். அரசாங்க வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதனை சலித்துக் கொள்ளாமல் முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆனாலும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சூழலும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஆழமாக யோசித்து செய்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்துல திருப்திகரமான லாபமும் உண்டாகும். எதிரிகளினால உங்களுடைய நற்பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தனிப்பட்ட உறவுகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். நிதானமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களின் மீதான வதந்திகளும் குறையும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தனம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பொது விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல முடிந்து போன பிரச்சனைகளை எல்லாமே இப்பொழுது பேசவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல அமைதியையும் அனுசரணையுடனும் சென்று விடுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில கடுமையான நெருக்கடிகள்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய புதிய வியூகங்களை அமைத்து மற்றவர்களை திணறடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடத்துல நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த விவகாரங்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகளாகவும் இருப்பாங்க. அமைதியான முறையில பேசி ஒரு முடிவிற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனைவி மக்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பணியில இருப்பவங்களுக்கு
வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு புதியதாக வீடு மனைகள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. விலகி சென்ற உறவினர்கள் வழிய வந்தும் பேசுவாங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில வேலைகளை உற்சாகமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படலாம். தொழில் தொடர்பாக கடினமான சூழ்நிலைகளும் இருக்கத்தங்க செய்யும். சில முயற்சிகள்ல சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கால்நடை பணிகள்ல லாபமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுபவ கருத்துக்களும் வெளிப்படும். புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். அமைதியை கையாள்வதும் நல்லது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. சில வேளைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில அனாவசிய செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். இன்று அதனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழிலாளர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பள்ளியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தொழில எதிர்பார்த்ததை விட சற்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவது என்பது சிரமமாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். உதவி செய்கிறேன் என்று கூறியிருந்தவர்கள் இப்பொழுது தாமதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் இருக்கும். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. என்று எடுத்த வேலைகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல கணிசமான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது.
காதல் தொடர்பான விஷயத்துல சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அனுபவ ரீதியாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சாந்தமாக உரையாடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.